ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நம்மளை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு கவலை கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உனக்கென்று குறித்த காரியத்தும் இந்த நாளில் சீக்கிரமாய் நடக்கும் என்று சொல்லி, உனக்கென்று என்ன காரியத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியம் இனி தாமதிப்பதில்லை. அதை உடனடியாக செயல்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரம் கடந்து வந்திருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த காரியத்தை தேவன் சீக்கிரமாய் நிறைவேற்றப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் தடைப்பட்டதோ அத்தனை காரியத்தையும் தேவன் நேர்த்தியாய் செயல்படுத்த போகிறார். உனக்கென்று குறிச்சாச்சு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். ஆனால் இனி அது தாமதிப்பதில்லை. ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இந்த நாளில் உங்கள் அருகிலே கடந்து வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்குரியதை நான் சீக்கிரமாய் செய்து முடிக்கப் போகிறேன் மகளே மகனே என்று சொல்லி. நீங்கள் கலங்குற காரியத்தில் ஆண்டவர் சீக்கிரமாய் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். அவர் உனக்கு கொஞ்சம் தான் காரியம் குறித்து வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனால் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா அது தேவனுடைய கரத்தின் கிரியையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. அதனால தான் இங்கே பார்க்குறோம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யோபுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை. ஆனால் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். 2 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிப்பதில்லை. உங்களுக்குன்னு ஆண்டவர் முன்குறித்த காரியத்தை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு அவர் நிறைவேற்ற போகிறார். கவலைப்படாதீங்க. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக இவர்களுக்கென்று குறித்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சூதரிக்கிறையா, பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.